नव्यवागीशयोगीन्द्रम् हयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवं सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयं ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमतां ददानं कुर्वे सदा हृदि गुरुं करुणाकराख्यम् வேயர்புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலா விமான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலரு தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதுரவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். பகவத் பிரீத்திக்காக நோன்பை அனுஷ்டிக்கும் தங்களுக்கு உண்டாகும் இரண்டாவது பலனை இந்த பாமாலையின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறாள். அதனின் பதங்களின் பொருளை நாம் இப்பொழுது அனுபவிப்போம். மாயை என்கிற மூலப்பிரகிருதியை தன் வசத்தில் வைத்துக் கொண்டு எல்லா காரியங்களுக்கும் மூல காரணமாய் இருப்பவனை மண்ணு வடமதுரை மைந்தனை பகவான் நித்தியவாசம் செய்கிற வடமதுரையில் அவதரித்த வல்லானை தூய பெருநீர் யமுனை துறைவனை பரிசுத்தமாய் அகன்றதும் ஆழமுமான பெரும் நீரை உடைய யமுனை ஆற்றின் துறையில் இறங்கி அதை கடந்து சென்றவனை ஆயர் குலத்தினில் ஆய்ப்பாடியில் யசோதையின் புத்திரனாகத் தோன்றி ஆயர் குலத்திற்கு ஒரு அணிவிளக்காக பிரகாசித்தவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயின் வயிற்றை பரிசுத்தமாக்கி அவள் கயிற்றால் கட்டுண்டவனை அனுஷ்டிக்கிறோம் நாம். தூயோமாய் ஸ்நானாதியால் உடலும் பொய் சொல்லாமையால் வாக்கிலும் காம குரோதங்களற்றமையால் சாத்வீக தியாகத்தாலும் மனத்திலும் சுத்தி உள்ளவர்களாய் வந்து எம்பெருமான் சந்நிதியை அடைந்து தூமலர் தூவித் தொழுது சுத்தமான புஷ்பங்களை சமர்ப்பித்து அர்ச்சித்து வணங்கி வாயினால் பாடி பேச்சுக்கருவியை நாம் பெற்றிருப்பதை பயனுள்ளதாக செய்ய அதனால் அவனை பாடி மனத்தினால் சிந்திக்க மனம் படைத்ததற்கு பயனாக அவனை தியானித்து அதனால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அனாதி காலமாக நம்மிடம் குவிந்திருக்கும் எல்லா பாபங்களும் இனி நாம் அறியாமல் செய்ய இருக்கும் எல்லா பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல் முற்றிலும் நசிந்து போகட்டும் என்றும் செப்பு என்பதனால் இந்த பிரமாண சாஸ்திரங்களால் அறியப்பட்ட உண்மை தயங்காமல் தைரியமாய் எல்லோரிடத்திலும் அடித்துச் சொல்லுங்கள். போய பிழையும் என்பது உபநிடதங்களில் பிரம்ம வித்யா நிஷ்டைக்கு அதனால் உண்டாகும் பிராப்தி விரோதியான பாப நிவிருத்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாய விரோதி பாப நிவிருத்தியாக அன்று.
இந்த பாப நிவிருத்தி உபாயத்திற்கு அங்கமான விதிக்கப்பட்டவைகளால் உண்டாகக்கூடியது. இங்கு சிந்திக்க தூசாகும் என்று சிந்தனை உபாயமாகவும் பாப நிவிருத்தி அதனால் சாத்தியமான பலமாகவும் சொல்லப்பட்டிருப்பதாலும் இந்த பாப நிவிருத்தி பிராப்தி விரோதியான பாப நிவிருத்தி அன்று. உபனிஷத் பிரம்மசூத்திர ஸ்ரீபாஷ்யங்களில் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாலும் இந்த நோன்பு விரோதி பாப நிவிருத்தி என்பது சேராது. அஹிருதயமாய் அனுஷ்டிக்கும் நோன்பு தன் பலத்தையோ தர சக்தியற்றதாகையால் தனக்கு விரோதியான பாபங்களை அதுவே போக்கிக் கொள்ளும் என்பது இங்கே கூறப்பட்ட விஷயமாகும். ஒரு கர்மா முன்னும் பின்னும் உள்ள பாபங்களை போக்கும் என்பது சாஸ்திரத்தினாலேயே அறிய வேண்டிய விஷயமாகையால் இங்கு இக்கல்பனத்திற்கு இடமே இல்லை. பிரம்ம வித்யை தவிர மற்ற எதுக்கும் இது பலமாக சொல்லப்படவில்லை. சர்வ பாபங்களும் கழிந்தால் ஸ்வரூப ஆவிர்பாவ ரூபமான மோட்சம்தானே சித்திக்கும். ஆகையால் மோட்சமே பலமாக இங்கே கருதப்படுகிறது. 3 காரணங்களாலும் செய்யும் பகவதாராதனம் நோன்பின் ஒரு அம்சமாகையால் நோன்பின் பலமே இந்த மோட்சம் என்று கொள்ள வேண்டும். பக்தி பிரபத்திகள் ஒன்றுதான் சாக்ஷாத் மோட்ச சாதனமாகையால் கர்மயோக ஞானயோகங்கள் மோட்ச சாதனம் என்பது போல் நோன்பு பரம்பரா சாதனதானமாக இங்கு சொல்லப்படுகிறது என்றும் கொள்ள வேண்டும். பரமைகாந்திகள் சாத்வீக தியாகத்தோடும் செய்யும் கர்மாக்கள் பந்தங்கள் இல்லாமையாலே ஒருவாறு கர்மயோகமாகவே ஆகின்றன. இவை காலக்கிரமத்தில் பக்தியையோ பிரபத்தியையோ உண்டாக்கி மோட்சத்தை தருகின்றன. முதல் பாட்டில் மார்கழி நோன்பு என்ற ஒரு நோன்பு உண்டு எனப்பட்டது. இது மீமாம்சா சாஸ்திரத்தில் உற்பத்தி விதி எனப்படும். 2வது பாமாலையின் வாயிலாக அது இன்னது இன்ன விதமான கிரிசையின் மூலமாக என்று விளக்கப்பட்டது. இது விநியோக விதியாக மீமாம்சா சாஸ்திரத்திலே கூறப்படுகிறது. 3வதில் நாட்டுக்கு உண்டாகும் பலன் கூறப்பட்டது. இது பலவிதி என்றும் 4வதில் நோன்பு நன்றாக நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்யப்பட்டது. இது ஒரு விசேஷ அங்கவிதியாகவும் 5வதான இந்த பாட்டில் சாத்வீக தியாகத்துடைய கர்மானுஷ்டானம் செய்பவர்களுக்கு முடிவில் உண்டாகும் பரமபலம் சொல்லப்படுகிறது. ஒரு பலன் இருக்க மற்றொரு பலன் சொல்லப்பட்டால் அதை விநியோக பிருச்சக்துவம் என்று சாஸ்திர வல்லுநர்கள் சொல்லுவார்கள். இப்படி இந்த 5 பாமாலையும் சேர்ந்து ஒரு பிரகரணமாகின்றது. இதை விதி பிரகரணம் என்றும் ஒவ்வொரு பாட்டில் பகவன் நாமா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது திவ்ய பிரபந்தமாகாது. அதனால் இங்கே ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாக பர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரிம். இந்த கிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலில் இருப்பவன் அங்குள்ள தன் ஆதிசேஷனாகிற படுக்கையை விட்டுவிட்டு மதுராபுரி வந்திருக்கின்றான் எனப்பட்டிருப்பதை அனுசந்தித்து முதல் பாட்டில் நாராயணன் என்றும் 2வது பாமாலையில் பார்க்கடலுள் பையத்துயின்ற என்றும் நிர்தேசம். நாராயணன் என்ற பெயர் பரரூபத்தை குறிப்பாக காட்டும். அதற்கடுத்த வியூகம் இது பார்க்கடலுள் துயிலும் ரூபம். இதற்கடுத்து விபவம் என்கிற அவதாரம், அதில் கிருஷ்ணாவதாரமே ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருப்பதாலும் அதற்கு முன்னுள்ள ஒரு அவதாரத்தையும் அனுசந்தித்து கருதி 3ஆம் பாட்டில்
ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று தசாவதாரங்களில் முதல் பூர்ண மனுஷ்யாவதாரமாகையாலும் தேவர்களுள் உத்தமன் என்கிற நிரூபணம் செய்யப்பெற்ற ரூபமாகையாலும் திருவிக்கிரம அவதாரம் கூறப்பட்டது. சிருஷ்டிகர்த்தாவாகையாலும் சிருஷ்டிக்கும் அதிகாரம் பெற்ற நான்முகனும் அவனுடைய நாபிக்கமலத்தில் உண்டானபடியாலும் ஸ்ரீமான் நாராயணனே உத்தமன் என்று உணர்த்துவதற்காக அடுத்த பாமாலையில் ஊழி முதல்வன் என்றும் பத்மநாபன் என்றும் கூறியது. பிறகு இந்த பாமாலையில் கிருஷ்ண அவதார வர்ணாரம்பம் இருக்கின்றது. கிருஷ்ண அவதாரம் போல் மிக பிரதானமான ராமாவதாரம் மேலே பிரஸ்தாவிக்கப்படுகிறது. இப்படியாக கோதை நாச்சியாரின் இந்த 5 பாடல்களையும் இணைத்து விதி பிரகரணம் என்று பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டிப்பார்கள். அவர்களுடைய அனுசந்தானத்திற்கு ஏற்பவும் சுருக்கமாகவும் நாம் இந்த பாமாலைகளின் பதங்களின் பொருளை அனுபவித்து வருகிறோம். மேலும் ஆண்டாள் நாச்சியாரின் நோன்பை பற்றி பார்ப்போம். கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே, காரார் நருந்துடாய் காணத்தவதரித்தால் வாழியே, விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியே, விஷ்ணுசித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியே, அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வால் வாழியே, ஆக 105 மூன்றுரைத்தால் வாழியே, அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே, ஆண்டாள் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.